தமிழகத்திற்கு வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு 450 கோடி ரூபாய் வழங்கிவிட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எந்த கூடுதல் நிதியும் எங்களுக்கு ஒதுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுத்த 450 கோடி ரூபாய் எஸ்டிஆர்எஃப் நிதி என்று தமிழக முதல்வர் கூறியுள்ளார். ஆனால் வெள்ள நிவாரண நிதியாக மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி இதுவரை வரவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக முதல்வர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா 450 கோடி ரூபாய் புயலுக்கு முன்னாடியே கொடுத்து விட்டதாகவும், போன 12ஆம் தேதி மீதி 450 கோடி ரூபாயவும் தமிழக அரசுக்கு வழங்கி விட்டதாகவும் கூறுகிறார். அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் நடந்த வெள்ளத்தை அவங்க தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என்று ஒரு செய்தியவும் சொல்லியிருக்காங்க. மக்கள் வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது தமிழக முதல்வர் டெல்லியில் என்ன வேலை செய்கிறார் என்று நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர்கள் உதயநிதி அவர்கள் தன் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்த உதயநிதி அவர்கள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், ஸ்டாலினிடம் நான் கற்றுக்கொண்டேன் என்று கூறியுள்ளார். நீங்கள் எதையும் எனக்கு கற்றுத்தர தேவையில்லை என்ற தோனியில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் உதயநிதி அவர்கள்.